இதை நீங்க போட்டீங்கன்னா இருக்கிற தற்கூரி கீழே வேற வேற மாதிரி கமெண்ட் போடும். அதை பத்தி கவலையே இல்லை. அது கூட ஒண்ணு பேட்டி கொடுக்குது என்னன்னு, நாங்க அக்காவாவும் இருப்போம், தங்கச்சியாவும் இருப்போம், பொண்டாட்டியாவும் இருப்போம்னு ஒரு நான்ஸ்டிக் தவா மூஞ்சி சொல்லுது. அப்ப அந்த கட்சியில இருக்கிற தற்கூரிங்க எப்படிப்பட்ட தற்கூரிங்கன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா கேட்டுக்குங்க. டிஎம்கேக்கு எதுக்கு போடக்கூடாது? பெண்களுக்கு சுதந்திரம் கிடையாது. ரெண்டாவது கஞ்சா புழக்கம் அதிகம். மூணாவது குடிகாரம் அதிகம். பாதுகாப்பான மாநிலம் எதுக்குன்னா கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷனுக்கு மட்டும் அவங்களுக்கு பாதுகாப்பான மாநிலம். அது அவங்க வீட்டுல இருக்க 4 பேருக்கு மட்டும் தான் பாதுகாப்பு. மு.க. ஸ்டாலினுக்கு பாதுகாப்பு, உதயநிதி ஸ்டாலினுக்கு பாதுகாப்பு, சபரீசனுக்கு பாதுகாப்பு. அவர் இப்போ லேட்டஸ்டாக டிஆர் பாலுவே மாட்டினாரு. ஆனால் அவரால் கரெக்டான பதில் சொல்ல முடியலையே. வாய்தா வாங்குறாரு, ஆர்ட் அட்டாக்னு நெஞ்சு பிச்சு ஓடிக்கிறாரு. அவ்வளோதான் அவங்க நிலைப்பாடு அதுதான். அதனால பெரிய கட்சி கூட சேரும் போது 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பாதிப்பு வந்தா இதை செய்வேனா? நீங்க சொல்ற மாதிரி 18 வயசுக்கு மேல வந்தா பரவாயில்லையா? அது நீங்களே அங்கீகாரம் கொடுக்குறீங்களா? அரசாங்கம் அங்கீகாரம் கொடுக்குதா? அரசாங்கம்னா நீங்க தான் முதலமைச்சர், நீங்களே அதை ஏத்துக்கிறீங்களா? நீங்களே அப்ப மத்தவங்களுக்கு சொல்லி தரீங்களா? ஸ்டாலின் சொல்லியிருக்காரு 2 கோடி தான் இருக்குன்றாரு. அவங்க பையனுக்கு சொல்றாரு 3 கோடி தான் இருக்குன்றாங்க. அப்படி பார்த்தா அதை நம்ப முடியுதா நம்மளால? எங்க ஒரு 99% குறைச்சிட்டோம், இன்னும் 2% இருக்குது, இன்னும் 1% இருக்குதுன்னு சொன்னா பரவாயில்ல. 0ன்னா அவர் மண்டையவ சொல்றாரு போலக்குது. அவர் திருடு திமுக தான் திருடு கட்சி. இன்னைக்கு எல்லாரையும் திருடுற ஒரே கட்சி அது மட்டும் தான். இப்போ விஜய் அவங்க குடும்பத்தினர்கிட்டயே நான் காசு கொடுத்துருக்கேன், கடனாக தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இதெல்லாம் என்னது சொல்றதுன்னே தெரியல. எல்லாருமே தெரியுது. அப்படி பார்த்தா இப்போதைக்கு சொல்லியிருக்காரு. எனக்கு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு 2 கோடி தான் இருக்குன்றாரு. அவங்க பையனுக்கு சொல்றாரு 3 கோடி தான் இருக்குன்றாங்க. அப்படி பார்த்தா அதை நம்ப முடியுதா நம்மளால? ஒரு கார் போனால் கூட 25 கார் போகுது. நம்மளால வண்டியில பெட்ரோல் போறதுக்கு 100 ரூபாய் கியூல நின்று வரும். 6 கோடி 75 லட்சமா அவ்வளவுதான் இருக்காமா. இதெல்லாம் என்ன சொல்றது? அதெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. இதை நீங்க போட்டீங்கன்னா இருக்கிற தற்கூரி கீழே வேற வேற மாதிரி கமெண்ட் போடும். அதை பத்தி கவலையே இல்லை. அது கூட ஒண்ணு பேட்டி கொடுக்குது என்னன்னு, நாங்க அக்காவாவும் இருப்போம், தங்கச்சியாவும் இருப்போம், பொண்டாட்டியாவும் இருப்போம்னு ஒரு நான்ஸ்டிக் தவா மூஞ்சி சொல்லுது. அப்ப அந்த கட்சியில இருக்கிற தற்கூரிங்க எப்படிப்பட்ட தற்கூரிங்கன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு? பெத்து வளர்த்து படிக்க வச்சு காலேஜுக்கு கடன் வாங்கி அனுப்பிச்சா அந்த தற்கூரி சொத்து விஜய் பொண்டாட்டி கூடயே இல்லையம்மா. அவன் பொண்டாட்டிய பார்க்கல, குடும்பத்தை பார்க்கல. நீ பொண்டாட்டி அவன் வாக்கு கொடுக்குற. திரிஷா கூட சுத்தினுக்குறான். நயினார் நாகேந்திரனே வாபஸ் வாங்கு, மன்னிப்பு கேட்க வையும். நீங்க மறாதனாலே கூட வரான். இப்ப இதை யாரு மன்னிப்பு வாங்க வைக்கிறது? பொண்டாட்டிய பார்க்கல, பெத்த பிள்ளைங்களை பார்க்கல, தாய் தகப்பனை பார்க்கல. இவரு மக்களை பார்த்துருவாரா? மொத்த ஓட்டுமே 17 வயசுக்கு கீழே அவன் பின்னாடி இருக்கிற ஜனம். விஜய் சாருக்கு அரசியல் புரிதலே கிடையாது. சும்மா சின்ன குழந்தை மாதிரி பேசுறாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, டிஎம்கேக்கு மாத்து எது எதிர்பார்க்கறாங்க? ஏடிஎம்கே. சரிங்க, இப்ப நாம ஏன் ஏடிஎம்கேக்கு போடணும் ஓட்டு? நல்லா கேட்டுக்குங்க. டிஎம்கேக்கு எதுக்கு போடக்கூடாது? பெண்களுக்கு சுதந்திரம் கிடையாது. ரெண்டாவது கஞ்சா புழக்கம் அதிகம். மூணாவது குடிகாரம் அதிகம். குடிகாரனை ஊக்குவிக்கிறதே விஜயோட படம் தான். கஞ்சாக்காரனை ஊக்குவிக்கிறதே விஜயோட படம் தான். சரிங்களா? அப்ப இவர் அரசியல வந்தா எப்படி பெண்களுக்கு சுதந்திரம் கொடுப்பாரு, இளைஞருக்கு நல்ல வாய்ப்பை கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவங்க கூட இருக்கிற ஒவ்வொருத்தரும் அக்கிஸ்ட் தான். கஞ்சா குடிக்கிற பசங்க தான். இப்படி வளர்த்துப்பானுங்க. பிள்ளைங்கன்னு போனானுங்க, அப்பா அம்மாவுக்கு மதிக்காத பசங்க. பெத்தவங்களுக்கு எதனா ஒரு பணியோட செஞ்சிருப்பாங்களா? இல்ல பொம்பளை பசங்களே கேட்கற அப்படி போறாங்களே. ஒரு பெத்தவங்களுக்கு ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறந்த நாளுக்கு ஒரு கேக்கு வெட்டிருப்பாங்களா? கிடையாது. இதெல்லாம் தற்கூரி கூட்டம்னு சொல்றது உண்மை உண்மை உண்மை. எந்த அரசியல்வாதிக்கும் கிடையாது. ஏடிஎம்கே டிஎம்கே கிடையாது, பிஜேபிக்கு கிடையாது. தமிழகத்துல போதை புழக்கமே இல்ல அப்படின்ட்டு மா சுப்பிரமணியன் சொல்லியிருக்காரு. அதை பத்தி என்ன சொல்றீங்க? மா சுப்பிரமணியனை கேளுங்க, யார் அந்த சாருன்னு சொல்லிட்டு அதுக்கு பதில் சொல்லுங்க. மா சுப்பிரமணியன் அதுக்கப்புறம் அவரை பேச சொல்லுங்க. மா சுப்பிரமணியன் யார் அந்த சாருன்றதுக்கே உன்ன விளக்கமே கொடுக்காம அந்த கொஸ்டின் மார்க் ஒன்னும் அப்படியே தானே இருக்கு. யார் அந்த சாரு? அவர் கூட இருந்த சாரா இல்ல அவருக்கு அந்த சாரா? அதை சொல்லுங்க. அந்த போதையை அவர் அந்த யார் அந்த சார்ல இருந்த நிறைய போதைகள் மாட்டிருக்கு. அந்த போதையை அவரை தடுக்க சொல்லுங்க. சரிங்களா? இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா அவ்வளவு போதை பிரச்சனைகள் இருக்குது. தெருக்கு கஞ்சா. இளைஞர்களை பார்த்தா ரோட்லயே நின்று கஞ்சா அடிக்கிறானுங்க.
சிகரெட்ல கஞ்சா கலந்தடிக்கிறானுங்க, சரக்குல கஞ்சா கலந்தடிக்கிறானுங்க, பொண்ணுங்களை கையை பிடிச்சி இழுக்கிறானுங்க, இடுப்பை கிள்றானுங்க, ரேப் பண்றானுங்க. இவ்வளவுக்கும் காரணம் யாரு? திமுக அரசு தானே. அவர் வந்து சரியா செய்தி சேனல்லாம் பார்க்கல, இல்ல நியூஸ் பேப்பர் படிக்கலன்னா தெரியும். அவர் படிக்கிறது ஒரே ஒரு முரசொலி மட்டும் தான் நினைக்கிறேன். அவர் முரசொலி படிக்கிறதுனாலதான் அவருக்கு அந்த பத்தி நியூஸ் வர்றது இல்லை. ஏன்னா அது அவங்களோட நியூஸ் பேப்பர்ல. அவர் சொல்லி 2 நாள்ல Facebookல எல்லாம் பார்த்திருப்பீங்க. கண்ணிங்கனார்ல ஒரு லேடி, சரண்யான்ற லேடி, அவங்க வந்து மா சுப்பிரமணியத்துக்கு துண்டு போடுறாங்க, சால்வை போட்டு வாங்கிட்டு போறாங்க திமுகவில் ஐக்கியமாயிட்டு. அதே லேடி அவரு சொல்லி 0% கஞ்சான்னு சொல்லி 2 நாள்ல கண்ணிங்கனார்ல அந்த பொண்ணு மாட்டுது. 2 கிலோ கஞ்சாவோட ரிமாண்ட் பண்றாங்க. அதுல எல்லாம் வந்து நெட்ல எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அது. அப்புறம் எப்படி அவர் 0% கஞ்சான்னு சொல்லுவாரு? அவரு எங்க ஒரு 99% குறைச்சிட்டோம், இன்னும் 2% இருக்குது, இன்னும் 1% இருக்குதுன்னு சொன்னா பரவாயில்ல. 0ன்னா அவர் மண்டையவ சொல்றாரு போலக்குது அவர். அப்ப கண்டுபிடிச்சி இவ்வளவு கஞ்சா இவ்வளவு பிடிச்சோம், அவ்வளவு கஞ்சா பிடிச்சோம், பெண்களை வந்து இந்த குழந்தைய இவன் பாலியல் ரீதியா வன்முறை பண்ணா, அப்புறம் இங்க ஒரு குழந்தைய வந்து கெடுத்து இறந்துருச்சு. அப்ப அதெல்லாம் நான் நியூஸ்ல சொல்றதெல்லாம் வேஸ்ட், பொய்யா? அப்ப பத்திரிக்கைக்காரங்களை தான் கேட்கணும். அப்ப அங்க பிடிச்சாங்கன்னு சொன்னாங்க கஞ்சா, அப்ப நீங்க அதை பொய் சொல்றீங்களான்னு தானே கேட்க முடியும். உண்மையே மக்களுக்கு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அது பொய் 0%ன்னா அப்ப பிடிச்ச கஞ்சா எங்க போச்சு? பதுக்கி வச்சுட்டாங்களா, மறைச்சு வச்சுட்டாங்களா? போதை பழக்கம் இல்லைன்றத அவர் சொல்றாரு. நீங்க ஒரு ஊடகங்கள் டெய்லியும் போடுற நியூஸ், ஒரு இடத்துல போதைப் பொருள் புழக்கம், இந்த இடத்துல இத்தனை கிலோ கஞ்சா பிடிச்சாங்க, இத்தனை பேர் பிடிச்சாங்க. ஏன் சமீபத்தில் அவங்க நிர்வாகியே கஞ்சாக்கான நிர்வாகம் பண்றது அவங்க தான் சொல்லி ஒரு நியூஸே உங்களுக்கே தெரியும், ஊடகத்திலே வந்தது. ஸோ அது எல்லாமே ப்ரொடக்ஷன் பண்றது, எடுத்துட்டு வரது, விற்கிறது, அதுக்காக பண்ற எல்லா வேலைகளும் அவங்க தான் பண்றாங்க. தமிழ்நாட்டில் எடப்பாடி 2020 வரைக்கும் இருக்கிற வரைக்கும் 21 எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும் இந்த போதை புழக்கன்றது அறவே இல்லாம இருந்தது. இப்ப இவங்க வந்த இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில குறைஞ்சபட்சம் எந்த அளவுக்கு இதை திரும்ப எங்கெங்க சேர்க்க முடியும், நல்லதை சேர்க்கணும். இந்த போதை பழக்கத்தை எங்கெங்க யார்கிட்ட, இன்னைக்கு குழந்தை ஒரு 6 வயசு 5 வயசு பசங்க 10 வயசு பசங்க தெரியாது, அதுங்க கையில கஞ்சா. ஸோ இது எல்லாமே கொண்டு வந்த ஆட்சி தான் அவரோட மிகப்பெரிய சாதனை. அதுதான் மு.க. ஸ்டாலின் இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாடு இந்த மாநிலம் வந்து ரொம்ப பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? மு.க. ஸ்டாலின் சொல்லுவாருங்க. மு.க. ஸ்டாலின் சொல்றதுக்கு வந்து பாதுகாப்பான மாநிலம் எதுக்குன்னா, கரப்ஷன் கமிஷனுக்கு மட்டும் அவங்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் அது. அவங்க வீட்டுல இருக்க 4 பேருக்கு மட்டும் தான் பாதுகாப்பு. மு.க. ஸ்டாலினுக்கு பாதுகாப்பு, உதயநிதி ஸ்டாலினுக்கு பாதுகாப்பு, சபரீசனுக்கு பாதுகாப்பு, அவர் விக்குக்கு பாதுகாப்பு, மரியாதைக்குரிய அம்மா துர்கா ஸ்டாலினுக்கு பாதுகாப்பு, அவங்க சொத்துக்கு பாதுகாப்பு. இதை மட்டும் தான் அவங்க பாதுகாப்பா வச்சிருக்காங்க, குழந்தையில இருந்து கிழவி வரைக்கும். அப்புறம் எப்படி பெண்களுக்கு இவங்க பாதுகாப்பு கொடுக்க முடியும்? பொம்பளை போலீஸ் இடுப்பையே கிள்ளவனுங்க இவனுங்க எப்படிங்க பாதுகாப்பு கொடுக்க முடியும்? கொஸ்டின் கேட்குற உங்களுக்கும் தெரியும், சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இப்ப லேட்டஸ்டா கோயம்புத்தூர், திருச்சின்னு எல்லா இடத்துலயுமே பாலியல் குற்றவாளிங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்க. இதுல எப்படி சொல்றான்னு தெரியல. அதே மாதிரி செயின் அறுப்பு நிறைய. ஒரு நியூஸ் பேப்பர் திறந்தனா ஒரு பக்கம் ஸ்டார்டிங் வந்து முடிகிற வரைக்குமே செயின் அறுப்பு, நில அபகரிப்பு, அந்த மாதிரி தான் நடக்குது. அதான் சிம்பிளா சொல்றேனே, அவர் வந்து எந்த நியூஸும் பார்க்காம வெறும் உதயநிதி நடக்கிறதையும் ஸ்டாலின் வர்றதுக்கும் வாழ்க்கை சொல்றதுல மட்டுமே இருந்துட்டாங்க போல. சட்ட ஒழுங்கும் அப்படிதான் இருக்கு. முதல்ல அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களா அவர் பத்திரமா பாதுகாத்துக்கணும், மக்களை பாதுகாப்பார். பெண்கள் வேலையை விட்டுட்டு நைட்டு வீட்டுக்கு தனியா போக முடியல. அப்படி போற 4 பேர் பின்னாடி வராங்க, அப்ப பிடிக்கிறாங்க, அடிக்கிறாங்க. அப்ப என்ன பண்றீங்க? என்ன பாதுகாப்பு இருக்கு இங்க? அப்படின்னா ஒரு தப்பு நடக்கும் போதே சரியான தண்டனையும் சரியான முறையில நீதி வழங்கியிருந்தா இன்னைக்கு திரும்பி அடுத்தடுத்து இந்த தப்பு நடந்திருக்காது. இன்னைக்கு எனக்கும் ஒரு பொண்ணு இருக்கு, படிக்கிறா, காலேஜுக்கு போறா. நாளைக்கு காலேஜுக்கு காலையில போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வரவல நாங்க பயப்படுறோம், குழந்தை எப்படி வருவாளோ ஏதா வருவாளோ அப்படின்னு பயப்படுறோம். அப்ப இது நல்லாட்சியா? மக்கள் பயந்து வாழ்றது நல்லாட்சி இல்ல, மக்கள் தைரியமா வாழ்றது நல்லாட்சி. அந்த நல்லாட்சியை கொடுக்கணுன்றதுக்காக தான் இன்னைக்கு நாங்க போராடிட்டு இருக்கோம். சொந்த மாவட்டம் நம்மளோட சென்னை மாவட்டத்துல எத்தனை பாலியல் புகார், எத்தனை என்ன சொல்றது செயின் இருக்கிறது, வண்டியில போயிட்டே இருக்காங்க, செயின் இறக்குறாங்க, அந்த மாதிரி திருட்டு. அது தாண்டி இப்போ இந்த இது பாருங்க, அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை, அது யார் இருந்த சார், அதுக்கு இன்னும் நிறைய பேர் மக்களுக்குன்னு தெரியுமா தெரியாது, தீர்வு கிடைக்கல. ஆனா என்ன பண்ணாங்க, அந்த சார் யாருன்றது தெரியப்படுத்தவே கூட இல்லை, அதை அப்படியே அமைக்கிட்டாங்க. அதை முடிச்சுட்டு அவனுக்கு குண்டாஸ்ன்ற பேர்ல சிறையில போட்டாங்க. ஆனா அந்த குண்டாஸை உடைச்சிட்டாங்க. அது உங்களுக்கு தெரியுமா? ஊடகவியல் நம்ம நண்பர்கள், நீங்க உங்களுக்கு தெரியுமா? அந்த குண்டாஸ் கிடையாது. இப்போ அவர் பெயர் போட்ட குண்டாஸை எடுத்துட்டு இப்ப நார்மலா இருக்காங்க. அவர் எப்போ வேணா வெளியே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது.
குண்டாசுன்றது எப்படி? அது நிறைய பேருக்கு உன்னதை பத்தி யாரும் பேசல, குண்டாசே எடுத்துட்டாங்க தெரியுமா? 18 வயசு கீழே இருக்க பெண்களுக்கு பாலியல் ரீதியா ஏதாவது பிரச்சனை வந்தா தூக்கு தண்டனை கொடுக்கறதா வந்து மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இப்ப பல பேரோட கேள்வி என்னவா இருக்குன்னா, இப்ப 18 வயசு கீழே இருந்தாதான் பெண்களா, அதுக்கு மேல இருக்க பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப வயசான கேள்வி எல்லாம் பெண்கள் இல்லையா? நடுத்தரமானவங்க எல்லாம் பெண்கள் இல்லையா? வேலைக்கு போறவங்க எல்லாம் பெண்கள் இல்லையா? 18 வயசு கீழே இருக்கவங்க படிக்கிற பசங்க, 18 வயசுக்கு மேல 20 30 வயசுக்குள்ளவங்க எல்லாம் வேலைக்கு போறவங்க, அவங்க வீட்டோட கஷ்டத்துக்காக போறாங்க. போற இடத்துல தவறு நடந்தா பெண்களை தைரியமா வெளியே எதிர்த்து சொல்லணும். அதுக்கு உண்டான ஆட்சி இங்க நடக்கணும். பெண்கள் நீங்க உங்ககிட்ட தவறுதல் தீண்டுதல் நடக்குதுன்னா நீங்க தைரியமா புகார் கொடுங்க, வெளியே வாங்க, உங்களுக்கு நாங்க சப்போர்ட் இருக்கிறோம்னு சொல்லணும். அப்படி சொல்றதுக்கு ஆள் இல்லையே, அப்படி ஒரு ஆட்சி இங்க நடக்கலையே. ஸ்டாலின் சொல்றாருன்னா முதல்ல அவங்க வீட்டு பெண்களுக்கு அவர் முதல்ல பாதுகாப்பு கொடுக்க சொல்லுங்க, அப்புறம் பொதுமக்கள்ல பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு. எல்லா பெண்களுக்குமே பாதுகாப்பு இல்லைங்க. முதல்ல இவன் எங்க தண்டனை கொடுக்குறாங்க? இவங்க ஆட்சியில எங்கேயாச்சும் தண்டனை கொடுத்துருக்காங்களா? உடனே எல்லாம் திமுக காரன் தான் அதை பண்றதே. பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துல வெளியில வந்து தில்லா சுத்துறானுங்க. அப்ப அது யார் பண்றது? பாதுகாப்பு யார் கொடுக்குறான்னு நீங்க நினைக்கிறீங்க? பாதுகாப்பே இல்லையே, பண்ணிட்டு வந்து வெளியில சுத்துறானுங்களே. இப்போ மா சுப்பிரமணியம் எடுத்துக்கோங்க, எங்க அந்த சார்னு, யார் அந்த சார்னு கேட்டோம். அந்த பிரியாணிக்காரன் மா சுப்பிரமணியம் சார் கூட தானே இருக்கிறாரு, சால்வெல்லாம் வாங்கினார்ல. இப்ப அதே அண்ணா பல்கலைக்கழகத்துல திரும்பி இன்னொரு சார் வந்திருக்கிறாரு. இந்த மாதிரி பல சாருங்க இருக்கிறாங்க. எல்லா சாரையும் திமுக காப்பாத்தி விட்டுன்னு தான் இருக்குது. அப்புறம் எப்படி திமுக பாதுகாப்பு கொடுக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லையே. 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பாதிப்பு வந்தா இதை செய்வேனா? நீங்க சொல்ற மாதிரி 18 வயசுக்கு மேல வந்தா பரவாயில்லையா? அது நீங்களே அங்கீகாரம் கொடுக்குறீங்களா? அரசாங்கம் அங்கீகாரம் கொடுக்குதா? அரசாங்கம்னா நீங்க தான் முதலமைச்சர், நீங்களே அதை ஏத்துக்கிறீங்களா? நீங்களே அப்ப மத்தவங்களுக்கு சொல்லி தரீங்களா? முதலமைச்சர்ன்றவங்க என்ன சொல்லலாம்? இந்த விஷயம் நடக்காத இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், என்ன பண்ணணுன்ற வழியை தேடணும். அதை விட்டுட்டு 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க நடந்தா இதை நான் செய்யறேன், 18 வயசுக்கு மேல நடந்தா நான் பண்ண மாட்டேன்றதுலாம் அர்த்தமா? 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மைனர், சரிங்களா? அவங்களுக்கு எல்லா அதிகமும் நம்ம பெத்த கூட பிறந்தவங்க பெத்தவங்களே அதுக்கு போய் சொல்ல முடியாது. அரசாங்கம் என்ன சட்டத்துல என்ன இடம் இருக்கோ அதுக்கான வழிதான் இது. இதுக்கு முன்னாடி எல்லாமே இருக்கு. இவரு புதுசா ஒண்ணு கொண்டு வர போறது இல்லை. இருக்கிற சட்டத்தை சரி பண்ணி இன்னும் அந்த சட்டங்களை கடுமையா என்ன பண்ண முடியுன்றத ஆனா எடப்பாடி தலைமையில ஆட்சி அமைஞ்சோட நாங்க அதுக்கான வழியை செய்வோம். இப்ப வந்து எடப்பாடி ஐயாவை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, திமுக ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாரு, பாஜகவுக்கு வித்துட்டாரு, அதிமுகவையே வித்துட்டாரு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்னவா இருக்கு? அப்படி பார்த்தா காங்கிரஸ் அவங்க சொல்லலாம், பிசிகேக்கு அவங்க சொல்லலாம், ஆளுக்கு ஒன்று சொல்லிட்டு போகலாம். கருத்துனா ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. உண்மையான நிலவரம்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ பிஜேபி பார்த்தீங்கன்னா அவங்களோட நிலைப்பாடு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அண்ணாமலை நயனா நாகேந்திரன் அவங்க கேட்ட கேள்விக்கு அவங்களால சரியான பதில் சொல்ல தெரியல. சுற்றி வலிச்சு குழப்பி தான் பதில் சொல்றாங்களே தவிர்த்து கரெக்டான பதில் இது வரைக்கும் யாராவது எங்க சொல்லியிருக்காங்களா? இப்போ லேட்டஸ்டாக டிஆர் பாலுவே மாட்டினாரு, ஆனால் அவரால் கரெக்டான பதில் சொல்ல முடியலையே. வாய்தா வாங்குறாரு, ஆட்டுக்கு நெஞ்சு பிச்சு ஓட்டிக்கிறாரு, அவ்வளோதான் அவங்க நிலைப்பாடு. அதுதான். அதனால பெரிய கட்சி கூட சேரும் போது இவங்க அப்படி இப்படி கலைக்க தான் செய்வாங்க. அது நம்ம அது இந்த காலங்களில் அதை விட்டு போயிடணும். என்டிஏ கூட்டணின்றது வந்து ஒரு இயற்கையான கூட்டணின்னு சொல்லி எங்க எடப்பாடியார் பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு. இது வந்து எதுவுமே வந்து மறைமுகமா நடக்கல, எல்லாம் வெட்ட வெளிச்சமா நடந்திருக்கு. இயற்கையான கூட்டணி, இது ஒரு அம்மாவோட ஆசையால ஏற்பட்ட கூட்டணி அப்படின்னு சொல்லி பொதுச் செயலாளர் வந்து கிளியரா சொல்லியிருக்காரு. நீங்க அதை பாத்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொருத்தரும் சேகர் பாபு வந்து துர்கா ஸ்டாலின் காலில் விழுவுறாரு, KN நேரு வந்து துர்கா ஸ்டாலின் காலில் விழுவுறாரு. புரியுதுங்களா? பல அமைச்சருங்க பொம்பளை காலில் விழுந்து வராங்க. அப்ப அதெல்லாம் கும்பிடுற சாமி இல்லையா? சொல்லுங்க, கும்பிடுற சாமி இல்லையா? எங்களை எப்படி சொல்ல முடியும்? அவங்க கரண்ட்ல இப்ப நீங்க தானே இருக்கிறீங்க, நீங்க தானே உருண்டு புரண்டு வரீங்க. நாங்க எப்படிங்க அடமானம் வைக்க முடியும்? அவங்க காங்கிரஸ் கிட்ட அடமானம் வச்சு பல வருஷமா ஆகுது. யாரையும் விற்கல. ஒரு கட்சியில நம்ம இணைஞ்சோம்னா கூட்டா சேர்ந்து நம்ம செயல்படுத்தணும்னா இந்த ஆட்சி நல்லா அமையும்ன்றதுக்காக தான் கூட்டணி. இதை விற்கிறதோ வாங்குறதோ யாருக்கும் விருப்பம் இல்லை, அந்த ஒரு எண்ணம் இல்லை. மக்களுக்கு நல்லது செய்யணுன்றதுக்காக தான் இந்த கூட்டணி கட்சி. தனித்தனியா செஞ்சோம், ஒன்னா சேர்ந்து செஞ்சோம்னா மக்களுக்கு இன்னும் பெனிஃபிட் நிறைய இருக்கு, நிறைய யூஸும் இருக்கு. அதுக்காக தான் இந்த கூட்டணி. அவர் சொல்றது கேட்டதெல்லாம் வேஸ்ட் தான், அவர் பேசுறதே வேஸ்ட் தான். அது அப்படின்னா அவர் கூட்டணி கட்சி யாரு கூடயும் வச்சிருக்க கூடாது. அவர் தனிச்சு நின்றுருக்கலாமே. அவர் ஏன் கூட்டணி கட்சி வைக்கிறாரு? அவர் கூட்டணி கட்சி வைக்கலாம், அது நல்லது. நாங்க கூட்டணி கட்சி வச்சா வித்துட்டோம்னு அர்த்தமா? அது கிடையாதுங்க. 2026ல உங்களோட கூட்டணிக்கு யாரு போட்டியா பாக்குறீங்க? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா யாருமே எங்களுக்கு போட்டியே இல்லை. ஏன்னா அந்த சைடும் சுத்த வேஸ்ட்டு. டிஎம்கேல இப்போ 5 வருஷம் மேலமா பார்த்துட்டாங்க, யாரும் ஓட்டு போட மாட்டாங்க.
இந்த தாவேகா பத்தின்னு வச்சுக்கலாம், பாதி பேர் வந்து சீமான்ல இருந்து கொஞ்சம் பேர் போனதா சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு சீமான் கட்சியில இருக்கிறவங்க எல்லாமே நல்லா சோசா தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் போடுவாங்க. ஏடிஎம்கே பிஜேபி நல்லா வலுவா இருக்கு. அதோட கூட பாட்டாளி மக்கள் கட்சி கூட சேர்ந்து இன்னும் பலமா இருக்கு. கண்டிப்பா ஏடிஎம்கே தான் உட்காரும். அதனால இப்போதைக்கு எங்களுக்கு யாரும் போட்டியே இல்லை. எங்களுக்கு போட்டி எங்க தாங்க வெற்றிங்க. 200+10 தொகுதி 210 தொகுதியில நாங்க வெற்றிங்க. தனி பெரும்பான்மை அதிமுக ஆட்சி அமைக்குங்க. திருடு முக திமுக தான் திருடு கட்சி. இன்னைக்கு எல்லாரையும் திருடுற ஒரே கட்சி அது மட்டும் தான். அதுதான் நாங்க எதிரி. எங்களுக்கு இப்ப இல்ல, எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆர் உருவாக்கி வச்சுட்டு போன தலைவரை உருவாக்கி வச்சுட்டு போன கட்சி எதிரி. இன்னைக்கு நாங்க அவங்கள பார்த்தா கூட எதுவும் கேட்க மாட்டோம். எங்களுக்கு அந்த சவகாசம் தேவையில்லைன்றதுதான் எங்களோட கருத்து. திமுக தான், அவங்க தான், வேற யாரும் இல்லை. அந்த அளவுக்கு யாரும் இங்க பவரா இல்லை.